இங்க ஒருத்தன் லவ்வரோட ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது கீழே வித்தியாசமான ஒரு பேனாவை பாக்குறான். அந்த பேனாவை எடுத்துட்டு இப்ப தன்னோட லவ்வரையும் வீட்டுல டிராப் பண்ணிட்டு அவனோட ரூமுக்கு போயிருவான். அப்ப அவன் ரூம்ல இருக்க ஒரு அண்ணாவுமே அவன் பாக்கெட்ல வித்தியாசமா இருக்க அந்த பேனாவை எடுத்து எழுதி பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு கிளம்பி போயிருவாரு. இவனுமே இப்ப அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு வெளியில வரும் போது இவனோட இன்னொரு ரூம்மேட் வேகமா ஓடி வந்து அண்ணா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. சோ இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அவரோட பாடியை பார்க்க போறாங்க. அப்ப அங்க இருக்க போலீஸ் என்னாச்சுன்னு கேட்கும் போது அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவன் நைட்டு ஃபுல்லா அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்க அம்மா கால் பண்ணி பணத்துக்காக அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் அவங்க அம்மாவை தப்பா பேசி அசிங்கப்படுத்தினதை சொல்லுவாங்க. அதை கேட்டு தாங்கிக்க முடியாம அங்கே அழுவ ஆரம்பிச்சிருவான். அந்த சமயத்துல அவனோட ரூம்மேட் வந்து அவனுக்கு ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. அவனுமே அதை போட்டுட்டு தூங்கிடுவான். அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும் போது அவங்க அம்மா இவங்கிட்ட பணம் கேட்டது ஞாபகம் வருது. என்ன பண்றதுன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது வித்தியாசமான அந்த பேனாவை பாக்குறான். சோ உடனே அந்த பேனாவை எடுத்துட்டு போய் ஓல்டு பொருளெல்லாம் விக்கிற கடையில கொடுத்து பார்ப்பான். ஆனா அங்க கூட அந்த பேனா வாங்க மாட்டாங்க. சோ இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாம இவனுமே கீழே உட்காந்துறான். அந்த சமயத்துல தான் இவனோட இன்னொரு ரூம்மேட் வந்து அவனை கூட்டிட்டு போறாரு. இப்படி அவங்க ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்கும் போது அவருமே இவன் பாக்கெட்ல இருக்க பேனாவை எடுத்து கையில நம்பரை நோட் பண்ணிட்டு இவர்கிட்ட பேனாவை திரும்பி கொடுக்கும் போது மேல இருக்க கல்லெல்லாம் அவர் மேல விழுந்து அவர் அங்கே இறந்து போயிடுறாரு. அதை பார்த்தோன்னே இவனுக்கு அந்த பேனா மேல சந்தேகம் வருது. அந்த பேனாவை யாரெல்லாம் எழுதுறாங்களோ அவங்களாம் இறந்து போயிருவாங்க அப்படின்ட்டு. இப்ப இவன் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு லவர் கால் பண்ணி அழுதுகிட்டே பேசுவா. இவனுமே என்னாச்சுன்னு கேட்கும் போது அந்த பொண்ணுமே மேனேஜர் தாங்கிட்ட மிஸ்யூஸா நடந்துகிட்டதை சொல்லுவா. அதை கேட்டோன்னு இவனுமே பயங்கரமா கோவப்பட்டு அந்த பேனாவை எடுத்துட்டு அங்க போறான். அவருமே இவனை பார்த்துட்டு யாருன்னு கேட்கும் போது நான் உங்களோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப் கேட்பான். அதனால அவருமே சைனை போட்டுட்டு அவன் அங்கிருந்து அனுப்பி விட்டுருவாரு. இப்ப இவர் சாப்பிடலான்னு பார்க்கும்போது திடீர்னு இவருக்கு ஒரு கால் வருது. அதனால அங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப இவருமே அந்த இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறான். அப்ப இவன் நினைச்ச மாதிரி அவனுமே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறான். அதை பார்த்தோன்னே இவனுக்குமே அந்த பேனாவை யாரெல்லாம் எழுதுறாங்களோ அவங்களாம் இறந்து போயிருவாங்க அப்படின்ட்டு நம்பிக்கை வருது.